ராகுல் காந்திக்கே டஃப் கொடுக்கிறாரு உதய். மிகப்பெரிய கலவரமே நடந்தாலும் கவலையே படாம ஆள் இல்லாத கடைக்கு டீ ஆற்றி கொண்டிருந்த டீ மாஸ்டர் காமெடி தான் நினைவுக்கு வருது. அங்கே திமுக நாலா பக்கமும் மரண அடி வாங்கி கொண்டிருக்கு. கஞ்சா வித்த காசுல தான் கட்சி நடத்துறாங்களோ என்று மக்கள் கேட்கும் அளவுக்கு மிகப்பெரிய போதைப்பொருள் நெட்வொர்க்கே திமுகவை மையப்படுத்தி நடக்கிறதோ என்ற ஐயம் எழுந்திருக்கு. ஒரு புறம் இந்த அளப்பறையில் ஊரே திமுகவை கழுவி ஊற்றி கொண்டிருந்த நேரம், மறுபுறம் திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி மீதான ஒரு வழக்கிலிருந்து அவர் விலக்கி வைக்கப்பட்டது செல்லாது என்று அதிர்ச்சி தீர்ப்பு வேற வந்திருக்கு. இந்த கேஸ்ல விசாரணையை தொடங்க வேண்டும் என்று திமுகவுக்கு சம்மட்டி அடியாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்து இப்போதுதான் வெறும் எம்எல்ஏ ஸ்தானத்திற்கு வந்திருக்காரு நம்ம கரூர் செந்தில் பாலாஜி. திமுகவில் பழம் தின்று கொட்டை போட்ட இன்னொரு குறுநில மன்னர் அந்த எம்எல்ஏ பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்காரு. இப்போது அந்த லிஸ்ட்ல 3வது பெயராக ஐ பெரியசாமியின் பெயர் இடம்பெற்று விடுமோ என்ற அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் திமுகவின் உடன்பிறப்புகள். ஆனா இவ்வளவு கலவரத்துக்கு இடையிலும் சம்பந்தமே இல்லாமல் சினிமா பட ரெவ்யூ போட்டு உடன்பிறப்புகளிடமிருந்து வாங்கி கட்டி கொண்டிருக்கிறார் உதய் அண்ணா. எதற்கும் வெக்கம் மானம் சூடு சொரண பார்க்காத சில திமுகவினரே உதயநிதியின் சினிமா ரெவ்யூவுக்கு கடுப்பாகிட்டாங்க என்றுதான் சொல்லணும். அங்க திமுக என்ற கட்சியே செதில் செதிலாக அரித்து கொண்டிருக்கிறது. இவர் என்னடானா சந்தோஷமா சினிமா பார்த்துட்டு அதுக்கு விமர்சனம் வேற எழுதிட்டு இருக்காரு என்று கடுப்புல புலம்பி வராங்க. ஒரு சில உடன்பிறப்புகள் ஒருபடி மேல போய் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொன்ன மாதிரி இவங்க 1000 கோடிக்கு சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க, அதனால கட்சி என்ன ஆச்சுன்னா நமக்கு என்ன என்று ஜாலியாக இருக்காங்களோ என்று புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தான் எதற்கும் அசருவதாக இல்லை, ஜாலியாக இருப்பதாக காட்டிக்கொள்ள நினைத்த உதய் அண்ணா ஒரு ட்வீட் போட்டு இருக்காரு. ஆனா பாவம் சொந்த கட்சிக்காரங்களே கழுவி ஊத்துவாங்க என்று அவர் என்ன கனவா கண்டிருப்பாரு. ஆனா சிறுபிள்ளைத்தனமாக யோசிப்பதில் ராகுல் காந்திக்கே டஃப் கொடுக்கிறார் உதயநிதி. போதை மருந்து விற்று பிடிபட்டவன் தன்னுடைய மனைவி மூலம் அவன் தயாரித்த படத்திற்கு விளம்பரம் தேடிக்கொண்ட போது கூட சிறிதும் கவலைப்படாமல், கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம, சிறிதும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் வேறு ஒரு படத்திற்கு இவர் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார். அதானே மக்கள் நலமாவது மண்ணாங்கட்டியாவது. நம்ம குடும்பம் சம்பாதிக்கணும். அது போதை மருந்து வித்தவன் தயாரிக்கிற படமா இருந்தாலும் சரி, இல்லைனா கள்ளச்சாராயம் காய்ச்சினவன் பணமா இருந்தாலும் சரி, நமக்கு பணம் தானே முக்கியம் என்ற நினைப்பில் இருக்காரோ உதயநிதி. எப்படியும் ஆவேசமாக கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் 6 மாசத்திற்கு பிறகு மீண்டும் சேர்க்கப்படுறாங்க. அதுபோல அநேகமாக இவனும் மீண்டும் கட்சியில் ஐக்கியமாகி விடுவான் ஜெகஜோதியாக.